வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம டேஸ்டியான ரொம்பவே ஹெல்தியான ஒரு பாயசம் ரெசிபி. இது வந்துட்டு ஆப்பிள் பாயசம் அல்லது ஆப்பிள் கீர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி இது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க இப்போ டிலே பண்ணாம இந்த சூப்பரான ஆப்பிள் பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இப்போ பால் வந்துட்டு ஒரு 350 ml அளவுக்கு எடுத்திருக்கிறேன் பால். இப்போ இந்த பாலை வந்துட்டு நம்ம நல்லா காய்ச்சிக்க போகிறோம். பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சிம் பண்ணி வச்சு இது இப்படியே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் சுண்ட விட போகிறோம். ரொம்ப சுண்டணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு சுண்டட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்ல இருக்கட்டும். இப்போ இதுக்கு வேற என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு சப்ஜா விதை. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்துட்டு ஊற போட்டிருக்கேன். நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி ஊற வச்சிருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா பல்ஜ் ஆகி வந்துடும். மில்க் மேட் வேணும். நம்ம ஸ்வீட்னஸ்க்கு நம்ம மில்க் மேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ ஆப்பிளும் தேவைப்படாது. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி. நட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அப்புறம் முந்திரி பருப்பு 3மே எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜாதிக்காய். இது வந்துட்டு ஜாதிக்காய் ரொம்ப கம்மியாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த நட்ஸை வந்துட்டு போட்டு கோர்ஸாக நம்ம வந்துட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பவுடராக இல்லை, கொஞ்சம் சங்காக இருக்கிற மாதிரி நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு பவுடராக நம்ம பண்ணியாச்சு. நம்ம போட்ட நட்ஸ் எல்லாத்தையும். இந்த பால் வந்துட்டு ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிருக்கு. கொஞ்சமாக சுண்டி இருக்கும். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற இந்த நட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்திடலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம வந்துட்டு ஸ்வீட்னஸுக்கு தேவையான அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் வந்துட்டு சேர்த்திக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு சரியாக இருக்கும். பாதி கண்டென்ஸ் மில்க் பாதி சர்க்கரை அப்படி கூட சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்திருக்கேன். இது வந்துட்டு எனக்கு சரியாக இருக்கும் இந்த இனிப்பு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்திக்கலாம். இந்த ஜாதிக்காய் ஒரு சின்ன பிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன்ல, இதை வந்துட்டு இதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி கிரேட் பண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப கம்மியாக சேர்த்துனா போதும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஜாதிக்காய். உங்களுக்கு ஒரு வேளை ஜாதிக்காயோட ஃப்ளேவர் பிடிக்காது, இல்லை ஜாதிக்காய் கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் பொடி சேர்த்திக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு சேர்த்திருக்கேன். அந்த பிட்லேயே இவ்வளோ மிச்சம் இருக்குது. சும்மா கொஞ்சமாக சேர்த்துனா போதும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதோட இது ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பாயசத்துக்கு. இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. நம்ம இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணி இது நல்லா சில்லுன்னு பண்ண போகிறோம் ஃப்ரிட்ஜில் வச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம மித்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் நல்லா சில்லுன்னு ஆகட்டும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட இந்த பாயசம் வந்துட்டு சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம மித்ததெல்லாம் ஆட் பண்ணிடலாம் அதில். இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் தோலோடையே தான் நறுக்கியிருக்கிறேன். வேக்ஸ் இல்லாத ஆப்பிளாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பிள் இதில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சப்ஜா சீட்ஸும் இதில் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸு இதையும் இதில் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஆப்பிள் பாயசம் அல்லது ஆப்பிள் கீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி நம்ம குடிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஆப்பிள் பாயசத்தை இந்த மாதிரி ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஆப்பிள் பாயசம் அல்லது ஆப்பிள் கீர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸை ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.